கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கிடவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலே தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற தலைப்பில் நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இன்றைக்கு இந்த தலைப்பில் பரிசுத்தம் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பார்த்தீங்களா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களுடைய நடக்கை என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக, அப்படி என்றால் தேவனுக்கு ஏற்ற விதமாக நீதியில, அன்பில், தாழ்மையில் அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர் என்றால் தேவன் நீதிபரராய் இருக்கிறார். அவர் மகா நீதிபரர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த நீதியை தவறி எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அவர் பாருங்க, சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிறார். அப்படி என்றால் அவரிடத்துல எந்த விதமான பாவமோ, குறைகளோ, அநீதியான காரியங்களோ எதுவும் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறார். அதனால நான் பரிசுத்தர், அப்படியே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் நம்மை பார்த்து பேசுகிறார். அப்படியே பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கூட பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று இந்த வாக்கியம் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் தலைப்பாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்ற ஒரு தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் பரலோகத்துக்கு போக, கர்த்தரை தரிசிக்க, பரிசுத்தம் உள்ளவரை தரிசிக்க, பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தம் பரிசுத்தம் என்று நாம் சொல்லும் போது, இந்த பரிசுத்தம் என்றால் என்ன என்று முதலாவது நாம் பார்க்கலாம். பாருங்கள், பரிசுத்தம் என்பது பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தம். நாம் தேவனிடம் நாம் முழுமையான ஒரு விசுவாசம் வைத்து நம்முடைய சுய விருப்பங்களுக்கு இடம்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தம். நம்முடைய சுய விருப்பம் போல வாழாமல், சுய விருப்பம் என்று சொல்லும் போது பாருங்கள், நம்முடைய சுய விருப்பம் எப்படி இருக்கும் என்றால், ஆதாமுக்குள்ளே நாம் பாவத்தில் விழுந்து போய் அந்த பாவ சுபாவத்திலே நாம் இருப்போம்.
பழைய மனுஷன், மாம்ச சிந்தை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்படிப்பட்ட அந்த சிந்தைக்கு இடம் கொடாமல் தேவனுடைய வார்த்தை, அதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தம். இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பாருங்கள், பெரிய ஒரு தலைவனாக மோசே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கானானுக்கு வனாந்தர வழியாய் நடத்துகிறார். நடத்தும் போது அங்கே ஒரு இடத்திலே வரும்போது அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வனாந்தரமான இடமாக இருக்கிறது. அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும், அநேகமான ஜனங்கள், ஆடு மாடுகள், இவைகள் ஒன்றுக்கும் தண்ணீர் இல்லாமல் அந்த ஜனங்கள் அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். அங்கே முறுமுறுக்கும் போது அந்த தேவனுடைய மனுஷன் தேவனை பார்த்து தேவனுடைய சமூகத்திலே முகம் குப்புற விழுந்து அங்கே ஜெபிக்கிறார். படியுங்கள் அவர்களுடைய முறுமுறுப்பு வாக்குவாதம் எப்படி இருந்தது என்று. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என்னாகமம் 20:2-3. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்படி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அடுத்த வசனங்களில் நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயும் ஆரோனும் அங்கே தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து அங்கே ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த உடனே அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. அந்த பதிலை குறித்து 8ஆம் வசனம் படியுங்கள். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பார்த்தீங்களா, இங்கே மோசேக்கு பதில் கிடைத்தது. நீ கோலை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கன்மலையை பார்த்து பேசுங்கள். இதுதான் தேவனுடைய ஒரு உத்தரவாக இருக்கிறது. தேவன் சொன்னது போல எல்லா ஜனங்களையும் கூடிவரச் செய்தார்கள். கூடிவரச் செய்து அங்கே அந்த கன்மலையை பார்த்து பேச வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 10-11. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பார்த்தீங்களா, இங்கே மோசே தேவனுடைய மனுஷன் எவ்வளவு பலத்த செய்கைகளை செய்தவர், தேவனுக்கு அப்படியாக கீழ்ப்படிந்தவர். இந்த இடத்திலே ஒரு பதட்டத்துல ஜனங்களுடைய முறுமுறுப்பினால தேவன் அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் போது இவர் அங்கே ஒரு அவிசுவாச வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், அந்த ஜனங்களை பார்த்து இந்த கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்ற ஒரு அவிசுவாசமான வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்றால் அங்கே 2 தரம் அந்த கன்மலையை கோலினால் அடிக்கிறார்.
அடித்தாலும் தேவன் கிருபையாக அந்த கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஜனங்கள் குடித்தார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணீரை குடித்தது. ஆனால் இவர்களுடைய அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, பேசுங்கள் என்றால் கன்மலையை அடிக்கிறார்கள். புறப்பட பண்ணுவோமோ என்று அவிசுவாசத்தை அங்கே வெளிப்படுத்தினால அந்த அவிசுவாசம், அந்த கீழ்ப்படியாமையினாலே அவர்களுக்கு அங்கே தேவன் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். படிங்கள் அந்த வசனம், 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பார்த்தீங்களா? இங்கே சொல்லும்போது நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியா. அப்போ தேவனுடைய அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அங்கே அவிசுவாசம் வந்தது. இதைத்தான் இங்கே பரிசுத்தம் பண்ணவில்லை. அதனால நீங்கள் இந்த ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போவதில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து விட்டது. பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், எவ்வளவு பலத்த செய்கைகளை செய்தவர். தேவன் முகமுகமாக மோசையோட பேசினவர். இப்படிப்பட்ட தேவ மனுஷன் கீழ்ப்படியாமல் போகும்போது, அவிசுவாசத்தை அங்கு வெளிப்படுத்தும் போது அங்கே நியாய தீர்ப்பு வருகிறது. பாருங்கள், இதை குறித்து இந்த வார்த்தை நிமித்தம் அங்கே மோசே அநேக நேரங்களிலே தேவனோடு மீண்டுமாக ஜெபிக்கிறார். மோசே ஜெபிக்கும் போது இது பற்றி இனி என்னிடத்திலே பேசாதே என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதை குறித்தும் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 23 26 வசனங்களிலே அங்கே இருக்கிறது. 25 26 மட்டும் படியுங்கள். உபாகமம் 3 25 26. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். பார்த்தீங்களா? மீண்டும் சுபிக்கிறார். போதும், இது குறித்து இனி என்னோட பேசாதிரு. இதுதான் அந்த அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, உடனடியாக நியாய தீர்ப்பு. இதை குறித்து தேவன் அங்கே சொன்னது போல அவருக்கு மரணம் வந்தது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 50 51 வசனங்களில் நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் அவர் நடுவே அவருடைய கட்டளையை மீறினதினாலே நீ ஏறப்போகிற இந்த மலையிலே மரித்து போவாய் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படியே அந்த வார்த்தையின்படியே உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கே மோசே அந்த மலையிலே மரித்து போனார். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து விட்டது. பாருங்கள், இவை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. பெரிய தேவனுடைய மனுஷன் அநேக காரியங்களை தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்தார். அநேக காரியங்கள் தேவனுக்காக செய்தவர் அங்கே ஒரே கீழ்ப்படியாமல் தேவனுக்கு அங்கே அந்த வார்த்தைக்கு பரிசுத்தம் பண்ணாமல் விசுவாசத்திலே குறைவு வந்து அந்த பதட்டத்திலே அவர் அப்படியாக செய்ததினாலே மோசே ஆரோன் 2 பேரும் அந்த அவர்கள்
வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போகாமல் வழியிலே மரித்து போனார்கள். இவை நமக்கு ஒரு மிகுந்த ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நாம் எவ்வளவாக தேவனுடைய காரியங்களுக்காக வேலை செய்யலாம், பிரயாசம் எடுக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனை விசுவாசிக்காமல் போகும்போது தண்டனை வந்து விடுகிறது. ஆனால் நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக நம்முடைய குருநாதர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் இந்த பூமியில, நமக்கு அவர்தான் நல்ல ரோல் மாடல். நாம் அவரையே பார்க்க வேண்டும். அவர் எப்படி இருந்தார், அவரை நமக்கு மாதிரியாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் போது யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். அவருடைய சுயத்துக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அங்கே மோசே ஆரோனுக்கு அந்த ஜனங்கள் முறுமுறுப்பு காட்டி அவர்களை மிகவும் நெருக்கின போது அவர்கள் தடுமாறி போனார்கள். தேவனுடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல முன்மாதிரியாக, அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். பிதாவுக்கு பிரியமானதை மாத்திரமே அவர் செய்தார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில கடைசி தருணங்கள் மிகுந்த உபத்திரவமான ஒரு நேரம் கெத்செமனே. அந்த கெத்செமனே தோட்டத்து அனுபவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு நன்றாக தெரியும், இந்த ராத்திரியிலே என்னை கைது செய்ய போகிறார்கள். அதன் பிறகு அடுத்த நாளிலே மிகவும் பயங்கரமான ஒரு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ளே போக போகிறேன் என்று நன்றாய் அறிந்திருந்தார். ஆனாலும் அந்த கெத்செமனியை விட்டு அவர் ஓடிப்போவதற்கு நேரம் இருந்தது, தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். உம்முடைய சித்தம் ஆக கடவது. நாம் வேதத்திலே படிக்கும் போது மத்தேயு 26:39 தொடர்ந்த வசனங்களிலே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி ஜெபித்து தேவனிடத்தில் அந்த பலனை ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டு அவரை பிடிக்க வந்தவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறார். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம், நான் தான் என்று அவர் தன்னை அப்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். இதுதான் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் தேவ சமூகத்திலே அதிகமாக ஜெபத்தோடு தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும். பயந்து ஓடக்கூடாது. பாருங்கள், நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக வந்திருக்கிறோம். நமக்கும் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளில் நாம் அதிகமாக
தேவனை சார்ந்து ஜெபித்து தேவ பலனை ஒத்தாசை பெற்றுக்கொண்டு உங்க விருப்பத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய குருநாதர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக நடந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல நாம் அப்படியாக செய்ய வேண்டும். அதிகமாக ஜெபம். அந்த ஜெபிக்கும் போது தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படும். அந்த பலத்தில் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அவர் செய்யவே இல்லை. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் பரிசுத்த என்று சொல்லப்படுகிறது. அவர் பாவம் அறியாதவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பரிசுத்தம். தேவனுக்கு அப்படியே முழுமையாக தம்மை தாழ்த்துவது, கீழ்ப்படிவது, தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று அவ்வளவாக தம்மை தாழ்த்தினார். தேவனுக்கு அப்படியாக கீழ்ப்படைந்தார். அதனால் இந்த பரிசுத்தம், இந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் என்பது அழைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாக இருக்கிறது. இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது ஒரு பொறுப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பொறுப்பை நாம் உதாசீனம் பண்ணக்கூடாது, தட்டி கழிக்கக்கூடாது, நம்முடைய சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நடப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தி தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவது கடினம்தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அந்த ஜெபத்திலே தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் போது அதற்குத்தான் ஜெபம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. அந்த ஜெபத்திலே ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பலன் தருவார். பலன் தரும் போது நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்து அதன்படி நாம் ஜீவிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது கடினமாகத்தான் இருந்தது. சுயத்தை வெறுப்பது என்பது கடினம்தான். அதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேக நேரங்களில் வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் படியுங்கள். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு போதும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பயத்தோடு நடுக்கத்தோடு அப்படியாக கண்ணீரோடு ஜெபித்தார். பலத்த சத்தத்தோடு தேவனிடத்திலே ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டார். சுயத்தை கட்டுப்படுத்தினார் தேவ சித்தம் செய்யும்படியாக. இங்கே நாம் பார்க்கும்போது தமக்கு உண்டான பயபக்தியினாலே கேட்கப்பட்டு, இன்னொரு மொழிபெயர்ப்புல தமக்குண்டான பயத்தினாலே கேட்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருக்கு என்ன பயம் இருந்தது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு உண்டான பயத்தினாலே கேட்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. ஆம், பயம் இருந்தது. அது என்ன பயம் என்றால் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு உலக மனுக்குலத்தின் இரட்சகராக வந்திருக்கிறார்.
இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி மேல எந்த விதமான பழுதும் இருக்கக்கூடாது, ஒரு சிறிய பாவம் கூட இருக்கக்கூடாது. அங்கே பழுது பாவம் இருந்தால் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது. அதனால முழு உலகத்தின் அந்த பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே அவர் பலியாக மரிக்க வேண்டும் என்றார். அவர் பாவமில்லாதவராக தம்மை ஈடு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பயம், அதனால முழு மனுக்குலத்தின் ரட்சிப்பு, அந்த பயம், அதை குறித்து அவர் பயத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்து பாவமில்லாதவராக தேவ சித்தம் செய்து கொண்டே இருந்தார். பாருங்கள், அவருக்கு இருந்த ஒரு பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. முழு உலகம், முழு ஆதாமில் இருந்து வந்த எல்லா ஜனங்களுடைய ரட்சிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருந்தது. அவர் அதை சுமந்து தீர்த்து தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய பலன், அவருக்கு ஒத்தாசைகள் கிடைக்கிறது. அதனால அநேக நேரங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையிலே போய் ஜெபித்து கொண்டே இருந்தார். பாருங்கள், நாமும் சபையாக அழைக்கப்பட்ட நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த உலக ரட்சிப்புக்கு நாம் பாடுபட போகிறோம். உலக ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாமும் அதிக பயத்தோடும் அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்து, நாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவமில்லாமல் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த சுயத்தை கட்டுப்படுத்த தேவ பலன் தேவை. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ பலன் இல்லாமல் நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது, நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீர அவயவங்களை நாம் கடிவாளம் போட்டு நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால இந்த பயம் நமக்கும் இருக்க வேண்டும். நடுக்கத்தோடு நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தி தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக வசனங்களுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், இந்த அழைக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு 2 காரியங்கள் மிக மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. அதிலே ஒன்று, முதலாவது ஜெபம், 2வது வேத தியானம், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிப்பது. இது எப்படி என்றால், நாம் அன்றாடம் சரீர பிரகாரமாக வாழ்வதற்கு நமக்கு எப்படி சுவாசம், இந்த காற்று தேவைப்படுகிறதோ, அப்படியே நமக்கு ஆகாரம் தேவைப்படுகிறதோ, அப்படியாகவே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பாருங்கள், ஜெபம், வேத தியானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும்.
ஜெபிக்க வேண்டும். நமக்கு மாதிரியாக ஓடின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அதிகாலையில இருட்டோட சென்று அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். இதை குறித்து கூட ஒரு வசனம் படியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறார் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி, அவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். அதிகாலையில் எழும்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த நாளுக்குரிய தேவ பலன் நடத்துதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்து இன்னும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கூட 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீதிமொழிகள் 8:17 அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதிகாலையிலே தேட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். வேதத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் கூட இதை குறித்து சங்கீதம் 46:5ஆம் வசனத்துல அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுகிறார் என்று எழுதுகிறார். சங்கீதம் 46:5 தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார். பாருங்கள், இது நாம் பார்க்கும்போது அங்கே அந்த சங்கீதம் 46:1ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆபத்து போன்ற சூழ்நிலைகளிலும் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அதிலே சங்கீதம் 46:2-3 வசனங்களில் படிங்கள். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். 2-3 படிச்சீங்களா? 3 பார்த்தீங்களா? பூமி நிலை மாறினாலும் என்றால் பாருங்கள், தற்கால இந்த சமுதாய அமைப்புகள் முற்றிலுமாய் தூக்கி எறியப்பட்டாலும், இன்றைக்கு இருக்கிற எல்லா சமுதாய அமைப்புகள் அங்கே தூக்கி வீசப்பட்டாலும், மலைகள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்தாலும், மலைகள் என்றால் ராஜ்யங்கள், தேசங்கள் முழுமையாக அராஜகத்தால் அடியோடு அழிந்து போனாலும் நாம் பயப்பட தேவையில்லை. இதுதான் அவரை தேடி அதிகாலையில் அவருடைய சமூகத்திலே நாம் சகாயத்தை தேடுவது. அதற்கு நாம் பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், இன்றைக்கு பாருங்கள், உலகம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் உலகத்திலே நாம் பார்க்கும்போது அதிகமான யுத்தங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அநேக அநீதியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதி நியாயத்திற்கு இடமில்லை, நீதித்துறைக்குள்ளே அநீதி இருக்கிறது. இவையெல்லாம் பாருங்கள், பயங்கரமான காலங்கள் இன்னும் வரப்போகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள்.
ஒன்றிலிருந்து படிக்கும் போது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாட்கள் கொடிய காலங்களாக இருக்கிறது. பாருங்கள், இன்னும் போக போக இந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்றால் மிகவும் பயங்கரமாக, அது அநீதி நிறைந்ததாக, யுத்தங்கள், கலகங்கள், பயங்கரமான பஞ்சங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் வரப்போகிறதாக இருக்கிறது. பெரும் அழிவை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது அர்மகதோன் என்ற ஒரு யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த அர்மகதோன் யுத்தம் பற்றி பேசப்படுகிறது. இதை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு உலக மகா யுத்தம் வரப்போகிறதாக இருக்கிறது. 3ஆம் உலக யுத்தம். அந்த யுத்தத்தை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது, வேகமாக வேகமாக. இந்த 3ஆம் உலக யுத்தம் பற்றி எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 39ஆம் அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அந்த உலக அழிவு எப்படி இருக்கும் என்று அந்த 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சகரியா 14ஆம் அதிகாரத்தில் இந்த யுத்தம் பற்றி அங்கே பேசப்படுகிறது. இவைகளை நீங்கள் தயவு கூர்ந்து படியுங்கள். உலகம் இனி சமாதானத்துக்கு நேராக அல்ல, பயங்கரமான அழிவுக்கு நேராக, எல்லாம் யுத்தங்கள், தீமைகளுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களிலேயே நாம் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். பெரிய அழிவுகள், அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை குறித்து தீர்க்க தரிசனமாக வரப்போகிற காரியங்களை குறித்து பேசும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். இந்த பூமி பாருங்கள் வெறுமையும் பாலுமாக்கப்படும், அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 3 6 வசனங்கள் படிக்க, தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். இந்த தேசம் பெரிய ஒரு அழிவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த தேசம் எப்படி அழிக்கப்படும் என்று இங்கே நாம் படிக்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த உலகத்து ஜனங்களுடைய பாவத்தினாலே நாடு தீட்டுப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவ சட்டங்களை மீறினார்கள். தேசம் அதனால் பாழடைந்து போகும், சூறையாடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அதனால சொல்லும் போது சாபம் நாட்டை விழுங்குகிறது. தேவ கோபம், ஜனங்களுடைய பாவம், அநீதியான காரியங்கள் இந்த தேசத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. குடியிருப்போர் நெருப்பில் எரிந்து போகின்றனர் என்று வசனம். இவையெல்லாம் இனிமேல் நடக்க போகிற காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். 17ஆம் வசனத்துல கூட, தேசத்து குடிகளே திகிலும் படுகுழியும் கண்ணியும்
உங்களுக்கு நேரிடும் என்று சொல்லப்பட்டது. தேசத்து குடிகளுக்கு என்ன வரும்? திகில், பயம். திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். இந்த பயங்கரமான காலங்கள் வரப்போகிறதா. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது லூக்கா 21:35 பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த நாள் ஒரு கண்ணியை போல வரும். அந்த உலகத்தின் முடிவு, அந்த 3ஆம் உலக யுத்தம், அர்மகதோன் என்று சொல்லப்படுகிற யுத்தம் ஒரு கண்ணியை போல நினையாத நேரத்தில் ஜனத்தின் வரும். இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இன்னும் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறதாக இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் உணர்வற்றவர்களாக பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அங்கே புசித்தும் குடித்தும் அப்படியே ஒரு தெய்வ பயமில்லாதவர்களாக, அன்றைக்கு எப்படி ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போனதோ அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அது அப்படியே நடக்கும். இது இந்த வார்த்தைகளை கேட்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பாக, உணர்ந்து கொள்ள விதமாக, நாம் எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து வேதத்தை தியானித்து நாம் இந்த நாட்களிலே நாம் தேவனுக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு எச்சரிக்கிறதா இருக்கிறது. அதனால அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. அவர் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்திலே இருந்தார். நாமும் அது போல வேதத்தை தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக உணர்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து தேவனோடு அதிக ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இந்த வேத தியானம் இல்லாவிட்டால் நமக்கு விசுவாசத்திலே குறைவு வந்துவிடும். வேத வசனத்தை அதிகமாக நாம் தியானிக்கும் போது நம்முடைய விசுவாசத்திலே நாம் பலப்படும். விசுவாசத்தில் பலம் அடைந்தால்தான் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். அப்பொழுதுதான் தேவனை அதிகமாக தேடுவோம். அதனால் வேத தியானம், ஜெபம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விசுவாச குறைவு வரும்போது, வேதத்தை அதிகமாக தியானிக்காமல் இருந்தால் அந்த விசுவாச குறைவு வரும். விசுவாச குறைவு வரும்போது தேவனை நாம் அதிகமாக தேட மாட்டோம், அங்கே ஜெபிக்க மாட்டோம், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே குறைவுபடுவோம். அப்படியே நாம் சோம்பலாக உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபட்டு பாருங்கள், உலக ஆசைகளிலே மூழ்கி அப்படி எப்படி அங்கே முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்ததோ அப்படியே அந்த ஜலப்பிரளயம் வருவது வரல ஜனங்கள் அப்படி உலக பிரகாரமான காரியங்களிலே மூழ்கி போயிருந்தார். அங்கே நோவா அவர்களை எச்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் அங்கே கேட்கவில்லை. இந்த நாளிலும் எச்சரிக்கப்படுகிறது. பயங்கரமான காலங்கள் வருகிறது. இதை நாம் தேவ ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு வேதத்தை தியானித்து விசுவாசத்திலே பலப்பட்டு தேவனோடு அதிக நெருங்கி செபித்து தேவனோடு தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், தேவன் நம்மால் முடியாதது ஒன்றையும் நம்மிடத்திலே செய்ய சொல்ல மாட்டார். நம்முடைய பலத்துக்கு ஏற்றதைத்தான் நம்மால் இயன்றதைத்தான் செய்யும்படியாக செய்வார். நம்முடைய சுய விருப்பங்களை நாம்
கட்டுப்படுத்த வேண்டும். சுயத்தை அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லும் போது கூட, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து, அதுதான் சுயத்தை வெறுப்பது, சுய கட்டுப்பாடு. அப்படி என்றால் பாவ சுபாவம், பழைய மனுஷனுடைய அந்த சித்தத்தை நாம் வெறுத்து, பழைய மனுஷனுடைய சிந்தையை நாம் சாகடித்து, அப்படியாக நாம் தேவனோடு அதிக தொடர்பு, வேத தியானம், நம்முடைய நேரத்தை அப்படியாக நாம் செலவிட வேண்டும். நாம் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று பாருங்கள். நமக்கு தாவீது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். தாவீது ஜெபிக்கும் போது பாருங்கள், தேவனே இன்று உம்முடைய நடத்துதல் எப்படி இருக்குதோ அதற்கு கீழ்ப்படியே உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்கிறார். படிங்க சங்கீதம் 25, 4-5 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? அதாவது உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்து நாள் முழுதும் நான் உமக்காக காத்திருக்கிறேன். இப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். மாறாக நாம் நம்முடைய விருப்பம் போல போய்கொண்டு, தேவனே எனக்கு துணை நில்லுங்கள் என்று அப்படி அல்ல ஜெபம். உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய சத்தியத்தின்படி என்னை நடத்தியருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:6 கூட, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் வழியை செவ்வாய்ப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும். அப்படியே பாருங்கள், சங்கீதம் 43:3 உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் நேராக. அவருடைய சத்தியம், அவருடைய கட்டளைகள் நம்மை நடத்த வேண்டும். அதற்காக நாம் வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். அவருடைய வார்த்தை, சத்தியம், அவருடைய நீதி அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். நம்முடைய இருதய விருப்பங்களை அவர் அறிகிறார். நாம் அவருடைய சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று முதலாவது நம்முடைய இருதயத்திலே விருப்பம் இருக்க வேண்டும். அப்படி விரும்பி வேதத்தை தியானித்து செபித்து, தேவனே உடைய சித்தத்தின்படி உடைய சத்தியத்திலே எங்களை நடத்துங்கள் என்று செபித்து நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை நடத்துகிறார். தாவீது போல அவருடைய நடத்துதலுக்காக நாம் செபிக்க வேண்டும். கர்த்தருடைய அந்த ஒரு வழி நடத்துதல் இல்லாவிட்டால் பாருங்கள், நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நிறைந்ததாக மாறும். அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் செபிக்க வேண்டும். அவருடைய நடத்துதல் இல்லாவிட்டால் நாம் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கும். அதனால அவருடைய நடத்துதலுக்காக நீங்க என்னை நடத்துங்கள் என்று நாம் செபிக்க வேண்டும். தாவீது பாருங்கள், சங்கீதம் 25:1 கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று எழுதுகிறார். எல்லாம் அவர் உணர்வு பூர்வமாக தாவீது அவர் தேவனிடத்திலே இந்த சங்கீதங்கள் மூலமாக தேவனை பாடி அவருடைய சமூகத்திலே
தன்னுடைய ஆத்மாவை உயர்த்துகிறார். உயர்த்துகிறார் என்றால் பாருங்கள், அதன் பொருள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் பார்க்கும்படி நம்மை அவருக்கு முன்பாக முழுமையாக ஒப்பு கொடுப்பது. இதுதான் ஆத்மாவை நான் உயர்த்துகிறேன், நான் எப்படிப்பட்டவன் என்று தேவனே பார்த்து என்னை வழி நடத்துங்கள், என்னை போதியுங்கள் என்று நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே அவருடைய இருதயத்தை அங்கு ஊற்றிவிட வேண்டும். நம்மை தாழ்த்தி நம் நிலைமையை அவருக்கு சொல்லும் போது அவருடைய நடத்துதல் நமக்கு இருக்கும். நாம் அப்படியாக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அவர் வழி நடத்துவார். 2ஆம் வசனம் படியுங்கள். சங்கீதம் 25:2. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். பார்த்தீங்களா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்ட. எப்பொழுது நமக்கு வெட்கம் வரும்? சத்துருக்கள் நமக்கு எதிராக எப்பொழுது வருவார்கள் என்றால், நாம் அநேக பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். நாம் தேவனை விட்டு தூரமாகும் போது, தேவனை தேடாமல் இருக்கும் போது, தீமைகளுக்குள்ளாக போகும்போது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு வெட்கம் வரும், நமக்கு பயம் உண்டாகும். நாம் தேவனை விட்டு தூரமாகும் போது அப்படிப்பட்ட வெட்கம் உண்டாகும். பாருங்கள், தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது. அவர் பாவம் செய்யும் போது அங்கே பத்சேபாள் விஷயத்திலே அங்கே தீமைக்குள்ளே போகும்போது அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய மகனே இவருடைய ராஜ்ய பாரத்தை எடுத்துக்கொண்டு இவரை வனாந்தரத்துக்கு துரத்துகிறார். இப்படிப்பட்ட அவருக்கு வெட்கப்படுகிற அநேக சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது. அவமானப்பட்டார். அதனால பாவம் தேவனை விட்டு தூரமாக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நமக்கு வெட்கம் உண்டாகும். ஆனாலும் தாவீதை பொறுத்தவரையில அவர் எப்படிப்பட்ட தீமைக்குள்ளே போனாலும் தேவனை விட்டு விலகவே இல்லை. தேவனை உறுதியாக பிடித்து கொண்டார். தம்முடைய பாவங்களுக்கு தேவன் கொடுத்த தண்டனைகளை வாங்கி கொண்டார், சகித்து கொண்டார். சகித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி இன்னும் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் கிருபை கொடுக்கிறார், அவரை மீண்டும் உயர்த்துகிறார். இப்போதும் தேவன் என்னை சரியான பாதையிலே நடத்துங்கள், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கள் என்று தேவனுடைய சமூகத்திலே தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அங்கே ஜெபிக்கிறார். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். நாமும் அநேக நேரங்களிலே தவறுகிறோம். தவறும் போது அப்படியே அந்த தீமையிலே பாவத்திலே நாம் மூழ்கி போகாதபடி தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பவும் வர வேண்டும். வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். ஜெபத்திலே தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் மிகுந்த இரக்கம் உள்ளவர், காருண்யம், தயாளம், மன்னிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நம்மை நாம் தாழ்த்தும் போது அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 25:6-7 வசனங்களை படிங்கள். 6-7. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தருடைய காருண்யம், இரக்கம்
அனாதி காலம் முதல் இருக்கிறது. நாம் தவறும் போது கூட நம்முடைய பலவீனங்களினால் நாம் பாவம் செய்வோம், கீழே தடுமாறுவோம். ஆனாலும் தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, ஜெபிக்கும் போது, அவர் மீண்டும் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். சரியான பாதையிலே நடத்துங்கள் என்று சொல்லும் போது அவர் நம்மை நடத்துவார். 10ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். பார்த்தீங்களா? அவருடைய உடன்படிக்கை ஒழுங்குகள் என்றால் அவருக்கு பிரியமாக அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களின்படி நீதியில நாம் நடக்கும் போது அவருடைய பாதைகள் எல்லாம் நமக்கு பேரன்பும் உண்மையுமாய் இருக்கும். அநேக நேரங்களில் நாம் தவறலாம், நம்முடைய பலவீனம். ஆனால் தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதனால பாருங்க, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் நம் சுய விருப்பங்களை நாம் சாகடிக்க வேண்டும், சுயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சுயம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், விழுந்து போன பழைய ஆகாமல் இருக்கும் இந்த பாவ சுபாவங்கள், பாவ சிந்தைகள், இந்த பழைய சுபாவத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தியங்களுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை நடத்துவார். பாருங்கள், தேவன் இந்த சபை அழைப்புக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல். சபையாக அழைக்கப்பட்ட சிறு மந்தை வகுப்பார் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்றால் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர்ல படிங்கள் 1:4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடி. பார்த்தீங்களா? அநேகருக்கு தேவனை குறித்த அறிவில்லை, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் தெரியாது, உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது, இதன் முடிவு என்ன தெரியாது, தேவனுடைய ராஜ்யம் பற்றி தெரியாது, அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி அநேகரை அழைக்காதிருக்கும் போது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருடைய அநேக சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரை குறித்த அறிவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே அழைத்து தம்முடைய பிள்ளையாக அவர் உரிமை பாராட்டுகிறார். அதிலே 5-6 வசனங்கள். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். தமக்கு சுவிகார புத்திரர். பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு சுவிகார புத்திர அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். இன்னும் இங்கிலீஷ்ல சொல்லும் போது அடாப்ஷன் ஆஃப் சன்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மை அடாப்ட் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்துல பெரிய அதிகாரத்தில் இருக்கிற பிரதமரோ இல்லாவிட்டால் ஜனாதிபதி அவருடைய பிள்ளை என்றால் எவ்வளவு பெரிய கனம் உண்டாகும். நாம் அப்படி அல்ல. சர்வலோகத்தின் தேவன், காணக்கூடாத தேவன், சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளைகள்.
அப்படியாக அவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். வசனம் படியுங்கள், 13, 14 கூட படியுங்கள். அதுல நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பார்த்தீங்களா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை நம்மை பரலோகத்துக்கு நம்மை அழைத்து தம்முடைய பிள்ளையாக வைக்கும்படி அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், நாம் உதாரணமாக சொல்ல போனால் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு வல்லரசாக அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கா தேசத்துக்கு நமக்கு போவதற்கு விசா எல்லாம் கிடைத்தாய்விட்டது. நாம் அமெரிக்கா தேசத்துக்கு போகிறோம். ஆனாலும் சில கண்டிஷன் இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு தொற்று வியாதி இருக்கிறது என்றால், அப்படியே நாம் ஏதாவது தீவிரவாத தொடர்பில் நாம் இருக்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட சந்தேகம் எழும்பினால் நாம் அங்கே போக முடியாது. அங்கே அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், தடுத்து விடுவார்கள். அப்படி பாருங்கள், நம்மை அழைத்து நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய வல்லரசான அமெரிக்கா தேசத்துக்கு அல்ல. பாருங்கள், நம்முடைய கற்பனைக்கு எட்டாத, நம்முடைய ஞானத்துக்கு எட்டாத பரலோகத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக மாற வேண்டும். பாருங்கள், அதனால பேதுருல நாம் எழுதும் போது, அப்போஸ்தலன் பேதுரு எழுதும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த அழைப்பையும் அதை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க வேண்டும். அதற்கு நாம் அதிக ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லும் போது கூட, அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு அநேகர் பிரயாசப்படுவார்கள், ஆனாலும் அவர்களால் கூடாமல் போகும். அதனால நாம் தகுதி அடைய வேண்டும், இல்லாவிட்டால் நாம் போக முடியாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே எப்படிப்பட்ட ஒரு அது ஆசீர்வாதம், மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள், எபேசியர் 2:6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பார்த்தீங்களா? மகா மேன்மையான ஐஸ்வர்யம் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடம் வைத்த தயவு. நம்முடைய ஒரு ஞானமோ, நம்முடைய பலனோ, நம்முடைய பிரயாசமோ அல்ல, அவருடைய தயவு. அதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால தலையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய தலை சொல்லுவது போல சரீர அவயவங்களாகிய நாம்
அவருக்கு முழுமையாக அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல அவருடைய மாதிரியை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஒரு பாக்கியமான அழைப்பு அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய கிருபையாக நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை இந்த பூமியில வந்து வாழ்ந்து அதை சரியாக செய்து முடித்தார். அதுபோல நாம் இந்த சரீரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை மாதிரியாக வைத்து அவர் போல ஓடி அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்து முடிக்க வேண்டும். வேதத்தில் நாம் படிக்கும் போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இன்னொருத்தருக்கு ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்தார். அது யாரு என்று பார்க்கும்போது வேதத்தில் சாத்தான் என்று சொல்லப்படுகிற லூசிபர். தேவன் லூசிபருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். அங்கே ஏதேனிலே ஆதாம் ஏவாளை அங்கே காப்பாற்றும்படி அவர்களுக்கு அங்கே ஒரு பொறுப்பாக அங்கே லூசிபர் அங்கே வைக்கப்பட்டார். ஆனால் அந்த பொறுப்பை சரியாக செய்து நிறைவேற்றாமல் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலக்கி அவர்களை மரணத்துக்கு நேராக வழிநடத்தினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பொறுப்பை சரியாக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தாழ்த்தி அவர் அவருடைய பொறுப்பை செய்து நிறைவேற்றினார். இங்கே சாத்தான் அப்படி இல்லை. அவன் அவர்களை காப்பாற்ற படைக்கப்பட்டவன். அவர்களை மரணத்துக்கு நேராக நடத்தி தகுதியற்றவர்களாக அங்கே முழு உலகத்தையும் பாவத்திலே மரணத்துக்கு கொண்டு போய்விட்டான். அதனால நாம் கூட தேவனற்றவர்களாக, தேவனை அறியாதவர்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமானவர்களாக இருந்தோம். தேவன் அவருடைய அன்பினாலே நம்முடைய குமாரன் மூலமாக நம்மை அழைத்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படியுங்கள். நாம் எப்படி இருந்தோம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, நாம் தேவனற்றவர்களாக, தேவனை விட்டு தூரமாக, தேவன் யார் என்று அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் கிருபையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்து அவர் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு தூரமாயிருந்த நம்மை அவருக்கு அருகாமையிலே சேர்த்து கொண்டார். இது தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறும்படியாக நடக்கிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் தூரமாயிருந்தோம் என்று சொல்லுகிற படிங்க எடுத்தீங்களா? தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, தூரமாயிருந்த நம்மை அவர் நம்மை குணப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை அவர் அருகாமையில நம்மை சேர்த்திருக்கிறார். அதனால பாருங்கள், அப்போஸ்தலர் பேதுரு மூலம் எழுதும் போது பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேறப்பட்ட அவரிடத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம் என்று எழுதுகிற படிகள் 2. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும்
விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அடுத்து ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பார்த்தீங்களா? ஜீவனுள்ள கற்களை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் கட்டப்பட்டு வருகிறோம். தேவனுக்கேற்ற பலி செலுத்தும்படிக்கு இப்பொழுது நாம் பலி செலுத்த வேண்டும். அந்த நாட்களிலே அவர்கள் ஆடு, காளை, புறா போன்ற பலி செலுத்தும். இந்த நாட்களிலே எதை பலி செலுத்துவது என்றால் நம்மையே பலி செலுத்த வேண்டும். தேவன் பலியாக ரோமர் 12:1 ஜீவ பலியாக. அப்ப நமக்கு உரிமையான காரியங்களை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொருட்களை தேவனுக்கென்று பலி செலுத்த, அதுதான் பலி. நமக்கு உரிமையான காரியங்களை தேவனுக்காக விட்டு கொடுத்து அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அஸ்திபார கல்லாக இருக்கிறார். அவரோடு இசைவாக நாம் கூட்டி கட்டப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர் போதித்த அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே நாம் நடக்க வேண்டும், இசைவாக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் தகுதி அடைய வேண்டும். இப்படியாக பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய நடத்தை எல்லாம் இசைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல. அப்போஸ்தலர்கள் அப்படி நடந்து அவர்கள் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி அவர்கள் தங்கள் பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நமக்கு அந்த அழைப்பு நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் முடியாததை நமக்கு சொல்ல மாட்டார். நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த வேதத்தை அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகள், அவருடைய மாதிரி, அவரை போல ஜெபம், வேத தியானம், அப்படியாக நம்முடைய பிரயாசங்கள், முயற்சிகள் எடுக்க வேண்டும். தேவனுடைய உதவி ஒத்தாசைகள் அப்பொழுது கிடைக்கும். அப்பொழுது நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு, தலையாகிய கிறிஸ்துவோடு, சரீர அவயவங்களாக அவரோடு சேர்ந்து நாமும் இந்த உலகம் முழுமையும் ரட்சிப்புக்கு நடத்துவதற்கு நாமும் அவரோடு கூட இருக்கிறவர்களாக, ஆளுக்கிறவர்களாக இருக்கும். அதனால ஒரு வசனம் நாம் அநேக நேரங்களிலே சொல்லுவதுண்டு. மத்தேயு 11:12 பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பலவந்தம் என்றால் படிங்கள அந்த வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பார்த்தீங்களா? பலவந்தம் சண்டை போடுறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சாந்தம், தாழ்மை, தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிதல், சத்தியத்துக்காக உறுதி, வைராக்கியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி, வைராக்கியம், இதுதான் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள். அதுதான் நம்முடைய பிரயாசமாக இருக்க வேண்டும். இப்படியாக உறுதியாக நின்று நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து அந்த மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளாக பரலோகத்துக்கு நாம் போக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக எல்லா ஜனங்களையும் மீட்டு ரட்சிப்பதற்கு நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த நாம் இப்பொழுதே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தேவ சமூகத்திலே அதிகமாக நாம் நேரத்தை செலவிட வேண்டும். நாட்கள் கொள்ளாதவைகளாயிருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது.
இதோ கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பயங்கரமான நாட்கள் வருகிறதா இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் இந்த நாட்களை நன்றாக பயன்படுத்தி தேவ சமூகத்திலே காத்திருந்து வேத தியானம், ஜெபம் இவைகளை அதிகமாக செய்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறி அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக மாறி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம பிரயாசப்படுவோம். God bless you. ஆமென். ஆமென்.